குழுமியிருக்கிற அத்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், மகளிரினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு குங்கு நாட்டில் நடைபெறுகின்ற கூட்டம் ஒரு மகிழ்ச்சிகரமான கூட்டம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி தமிழகத்தை அமல்படுத்தி இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு சலுகைகளை வழங்கி சென்னையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு இப்பொழுது கொங்கு மண்டலத்தில் அவர்களுக்கு ஜிஎஸ்டியினுடைய பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறவர் விக்ரமராஜா அவர்கள். விக்ரமராஜாவுடைய மகன் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஒரு சமயத்தில் நமது நிதியமைச்சர்களுடைய நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பல சர்ச்சைகளை கிளப்பிய அதே விக்ரமராஜா இன்றைக்கு கோயம்புத்தூரிலே வந்து நமது நிதியமைச்சருக்கு பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய திறமையுள்ள நமது நிதியமைச்சர். நல்லா யோசிச்சு பார்க்க. விக்ரமராஜா மகன் திமுக சட்டமன்ற உறுப்பினர், வியாபாரி சங்கத்தின் தலைவர் தமிழகத்தில். இன்றைக்கு நமது நிதியமைச்சருக்கு அவர் பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் நமது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு பெரிய பெருமை, நமது நிதியமைச்சருக்கு எவ்வளவு பெரிய பெருமை. இந்திய அரசாங்கத்தை நடத்தி கொண்ட மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை. இத்தகைய பெருமை உள்ள கட்சியில் நாம் இன்றைக்கு பொறுப்பாளர்களாக, அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நமது ராகவன் அவர்கள் அழகாக பேசினார்கள். ஒரு மண்டலுக்கு 7 பேர் அணிப்பிரிவு, 30 பிரிவிற்கு 210 பேர், மாவட்டத்திற்கு 4000 பேர். கணக்கு வாத்தியார் நல்லா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவரு. 4000 பேர். மாநிலம் முழுவதும் இப்பொழுது 2,75,000 பேர் வருவார்கள். இன்னும் அணியில் தனியாக இருக்கிறார்கள் என்றால் மொத்தம் 4 லட்சம் பேர் வருவார்கள். இந்த 4 லட்சம் பேர் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பை வாங்கிட்டோம், லெட்டர் பேட் அடிச்சிட்டோம், விசிட்டிங் கார்டு அடிச்சிட்டோம், நிதியமைச்சர் வரும்போது பொக்கையை கொடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் வர இருக்கின்ற காலம், இன்னும் 4 மாதத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். கூட்டணி என்பது நமது அகில இந்திய தலைமை நமக்கு உருவாக்கி தந்திருக்க கூட்டணி. ஏதோ நயினார் நாகேந்திரனோ மாண்புமிகு நிதியமைச்சரோ சுதாகர் ரெட்டிஜியோ உருவாக்கின கூட்டணி அல்ல இந்த கூட்டணி. இந்த கூட்டணியை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும்? இதற்கு முன்பு 39 பாராளுமன்றத்திலே நாம் 11% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். மொத்தமா கூட்டணி சேர்த்து 18% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். மொத்தம் 78 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இப்ப நம்மளுடைய ராகவனுடைய கணக்குப்படியே பார்த்தோமானால், இன்னைக்கு 5 லட்சம் பேர் வருவாங்க பேரன் பாடியை தவிர்த்து. இந்த 5 லட்சம் பேரும் ஆளுக்கு 10 ஓட்டு வாங்கினாலே போறோம். இன்னைக்கு 50 லட்சம் ஓட்டு வாங்கிடுவோம். 50 லட்சம் ஓட்டு பேரன் பாடி சேர்த்தா 60-70 லட்சம் ஓட்டு வாங்கிடுவோம். இது கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு பார்த்தா எவ்வளவு கணக்கு வரும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு இருந்த வெறுப்பு, இந்த அரசு மீது வெறுப்பு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு. மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒருக்க பண்ணுவோம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். 2 மாசம் ஒரு இருக்கத 1 மாதத்திற்கு ஒரு தடவை நாங்கள் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க. செய்யல. தேர்தல் அறிக்கையில செஞ்சு எதுவுமே அவங்க சொன்னது எதுவுமே செய்யல. நான் எதற்காக சொல்லணும்னா, இன்னைக்கு நம்மளுடைய பயணம் இன்னைக்கு 18வது நாள். நேற்று வாணியம்பாடியில், இன்று பட்டுக்கோட்டையில். முருகானந்த் அவர்கள் சொன்னது போல எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன என்பதை சிந்தித்து பார்த்து இன்னைக்கே போய், இந்த மண்டபத்திலிருந்து இன்னைக்கே போய், தேர்தல் ஒரு சட்டமன்றத்திற்கு PLA 1 போட்டிருக்கோம், PLA 2 என்பதுதான் போடணும், அவர்கள் தானே பொறுப்பு என்று இல்லாமல் உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பும் இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் வேட்பாளராக இருந்தால் என்ன பணியை செய்வோமோ அதே உணர்வோடு செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வாக்காளர் கணக்கெடுப்பு இருக்கிறது. ஃபார்ம் 6, 7, 8 சேர்த்தல் நீத்தல். இதை நீங்கள் சரியாக நீங்கள் அதை எல்லோரிடம் கலந்து பேசி செய்ய வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும், உங்களுடைய ஒவ்வொரு பூத்திலும், இப்ப இந்த மண்டபத்தில் 1000 பேர் இருக்கிறோம். இந்த 1000 பூத்தில நம்மளுடைய பணியை செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனசாட்சி தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பணியை செய்ய வேண்டும். பொறுப்பு வாங்குறோம், கட்சியில பெருமை நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும். மாவட்ட தலைவரை, பிறகு பிற அணியுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாவட்டத்தில் 30 பிரிவு பேரன்பாடி அணி எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போட்டு பார்த்து, நீங்கள் இந்த BLA 2 அதை முதல்ல சரி பார்த்துட்டு வாக்காளர் பட்டியலை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். இன்னைக்கு திமுகவுடைய முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில 9000 ஓட்டு அதிகமா இருக்கு. 9000 ஓட்டு ஒரு பேர்ல ஒரு குடும்பத்தில் அதிகமா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு. இப்ப நீங்க வாக்காளர் கணக்கெடுக்க அப்புறம் சார் இந்த வழக்கு ஃபுல் கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் 3 லட்சம் ஓட்டுன்னு இருந்தா 2.25 லட்சம் ஓட்டு தான் இருக்கும். அதுக்கு மேல நிச்சயமா இருக்காது. ஒவ்வொரு தொகுதியிலையும் இறந்தவர்கள் எண்ணிக்கை, வெளியே போனவர்கள் எண்ணிக்கை, ஒரு தொகுதியிலிருந்து அடுத்த தொகுதி திருமணம் முடிந்து போனவருடைய எண்ணிக்கையெல்லாம் குறைச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் 25,000 ஓட்டு நிச்சயமாக குறையும். அது பெருமளவில் நமக்கு ஒரு நன்மையாக முடியும். ஆக இந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அற்புதமான ஒரு வாய்ப்பு. இன்னும் கூட்டணியை பலப்படுத்துகின்றதில் நமது அகில இந்திய தலைமை முழு முயற்சியாக இருக்கிறது. அதையெல்லாம் கணக்கில் கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோட்டத்தில் இருக்கிற 3 மாவட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்த போது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். மீதி 5 மாவட்டத்திற்கு வர வேண்டியது இருக்கிறது. இதையும் கணக்கிலே கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே மிக முக்கியமான விஷயம், நமது மீனவர்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய சீமா அவர்கள் இங்கு பேசினார். அந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கடற்கரை மாவட்டங்களில் அவங்க நல்ல முறையில் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய நிதி அமைச்சர் ராத்திரி 2 மணிக்கு போன் பேசி திருப்பி 2 மணிக்கு பதில் வருது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு அக்கறை இருக்கு. ஏதோ அவர்களை வாழ்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நாம் அவரை சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் இது நாள் வரையிலும் என்னை பொறுத்த மட்டிலும், நானே இப்ப 4-5 மாசம் ஆச்சு, இன்னும் சரியான முறையில் அவர்களை பயன்படுத்தவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். தயாராக இருக்கிறார்கள் எங்க கூப்பிட்டாலும் வருவதற்கு. ஆனால் நேரம் கொடுப்பதற்கு அவர்கள் சாதாரண அமைச்சர் இல்ல, நிதி அமைச்சர் அகில இந்திய அளவில் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு என்ன செய்யணும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதை பயன்படுத்த வேண்டிய நம்மளுடைய ஒவ்வொருடைய பொறுப்பு. சீமா பேசும்போது மணி கரெக்டா பார்க்காமலே, எழுதி வைக்காமலே கரெக்டா சொன்னாங்க. அந்த மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு அந்த தீபாவளி லீவ் நேரத்தில் எவ்வளவு சிரத்தை எடுத்து அவர்கள் பேசினார்கள். ராத்திரி 2 மணிக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, காலையில பேசுறோமான்னு சொல்லலாம். 2 மணிக்கு பேசி நம்மளுடைய மீனவர்கள், நம்மளுடைய தமிழர்கள் இந்த உணர்வோடு அவங்க இருக்கிறாங்க. அதே உணர்வோடு நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய சட்டமன்றம் ஜெயிக்கணும், கூட்டணி அப்படின்லாம் பார்க்க கூடாது. அதே மாதிரி நீங்கள் செயல்பாட்ட நமது ஊர், நமது நாடு, நமது தேசம். ஏன்னா இந்த தடவை 2026 நம்ம ஜெயிச்சாதான் நம்மளுடைய நிலைமையை நம்ம சரிபார்க்க முடியும். ஒருவேளை வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு சிந்தனையில் கூட நமக்கு இடம் இல்லை, வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு மக்களே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் வந்துவிடக் கூடாது. ஆக இந்த நேரத்தில் இருந்து, நீங்கள் வீட்டுக்கு போன இந்த சமயத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருடைய பங்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.